சென்னையிலிருந்து சாந்தி வெங்கடேசன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, கோயில்களில் சில சிற்பங்கள் வணங்குவது போல், கைகூப்பி வணங்குவது போல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கும்போது நாம் போய் அதுக்கு முன்னாடி நிற்கிறோம். அந்த கையில் அந்த அந்த உருவம் இருக்கோ இல்லையோ, அந்த உருவம் வந்து நம்மளை பார்த்து கும்பிட்ற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு விதமான ஒரு மனதுக்குள்ளே ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணுது. இப்படி ஏன் இந்த சிற்பத்தை அமைச்சிருக்காங்க? கும்பிட்றது மாதிரி, ஆசீர்வாதம் பண்ணுறது மாதிரி அமைச்சா அவள் பெரியவாளாலும் நம்ம நமஸ்காரம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் சில நாயன்மார்களுடைய செயல்கள், சிலைகள் அவள்லாம் அமைக்கும்போது கைகளை கூப்பிய வண்ணம் அமைத்திருக்கிறார்கள். அப்படி கைகளை கூப்பிய வண்ணம் அமைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே நமக்கு அப்படின்னு. அப்படி இல்லை, அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. நம்ம நமஸ்காரத்தில் அது சிற்பம் வந்து நமஸ்காரத்தை தனியாக வேறு விதமாக வரையறுத்து சொல்லுது. எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால், சிற்பத்தில் இந்த கையை இப்படி கூப்பினா மாதிரி எந்த சிற்பத்தில் போடப்பட்டிருந்தாலும், அது எந்த சிற்பமாக இருந்தாலும் சரி, அது எதை குறிக்கும் அப்படின்னா அஞ்சலி செய்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த அஞ்சலிங்கிறது என்ன அப்படிங்கிறது என்னென்னா, கடவுளை தொழுவதுன்னு தான் அர்த்தம். மானுடர்களை தொழுவதுன்னு அர்த்தம் இல்லை சிற்பத்தை பொறுத்தவரைக்கும். இது ஆகமங்கள் பரிந்துரைக்கிறது. நமஸ்கார முத்ரான்னு அதுக்கு பேர். சில தேவதைகளுக்கு நம்ம சில நாயன்மார்களுடைய படிவங்களுக்கு அதை போடுறான். அப்படி போடுற பொழுது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளை பார்த்து கும்பிட்றது அர்த்தம்னா, சிவனை மனதிலே எண்ணி உள்ளுக்குள்ளே அந்த ஆனந்தத்தை அனுபவித்து புறத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குகிறவர்கள், அகத்திலும் புறத்திலும் சிவபெருமானை கண்டு சிவனை மட்டுமே நினைந்து வணங்கக்கூடிய பண்பை வெளிப்படுத்தக்கூடியது இந்த கையை இப்படி கும்பிட்றது. இந்த இதயத்துக்கு நேராக இப்படி வச்சு கும்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே சிவனை நினைக்கிறான்னு அர்த்தம். அஞ்சலி முத்ரான்னு இருக்கும். அதில் இந்த சிற்பசாஸ்திரங்கள் வரும், ஆகமத்துலேயும் அதுக்கு சொல்லியிருப்பாள். அதே சமயத்தில் இந்த அஞ்சலிங்கிறது ரெண்டுத்தையும் குறிக்கும். வெளியிலையும் சிவபெருமானை பார்க்குறாவா, அகத்திலும் புறத்திலும் சிவபூசணையை குறிக்கின்ற அந்த இறை உணர்வை உள்ளே பெற்றவர்னு அர்த்தம் அதுக்கு. அந்த சிற்பத்தில் இருக்கிற நமஸ்கார முத்திரைக்கு நம்மளை மாதிரி நம்ம இப்போ பார்க்குற அந்த வணக்கம் மாதிரி இல்லை. அந்த வணக்கம் சிற்பங்களில், கோயில்களில் அமைக்கப்பட்டிருக்கிற சிற்பங்களில் இந்த நமஸ்கார முத்திரையை போட்டிருந்தால் உள்ளும் புறத்தும், அகமும் புறமும் சிவனை நினைந்து வழிபாடு செய்பவர்களை உணர்த்துகிற அந்த பண்பை இந்த நமஸ்கார முத்திரைங்கிறது காட்டுறது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் சரி. அவள் வந்து நம்மளை கும்பிடல, நாம் தான் நம்ம இந்த உலகியல் மக்கள் வந்து நம்மளை பார்த்து இப்படி வணங்கும்போது நாம் அவளை பார்த்து வணங்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி உலகியல் பொருளை கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பசாஸ்திர பொருளோடு இணைத்து பார்த்தல் என்பது தவறான ஒரு பொருளை நமக்கு கொடுக்கும். அதனால் சிற்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல அஞ்சலி முத்திரை போட்டிருந்தாலும் அது அகத்தும் புறத்தும் இறை உணர்வை, இறை அனுபவத்தை, இறை அறிவை எண்ணி திளைப்பதை, மகிழ்வதை, உள்ளுக்குள் மகிழ்வதை, புறத்தில் அதை உணர்த்துவதை குறிப்பிடுகிற ஒரு அமைப்பு தான் இந்த நமஸ்கார முத்திரை. பெரும்பாலும் வந்து அடியவர்கள், நாயன்மார்களுடைய விக்கிரகங்கள், முன்னடியான் என்று சொல்லக்கூடிய சுவாமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான், இப்போ அதிகார நந்தி அப்படின்னு சுவாமி இருக்கும். அந்த அதிகார நந்தியை பார்த்திங்கன்னா மான்மொழி வச்சுருக்கோம். ஆனால் கையில் இப்படி அஞ்சலி முத்திரை இருக்குது அதிகார நந்தியில். அப்போ அஞ்சலி முத்திரை இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, உள்ளுக்குள்ளே சுவாமி தியானம் பண்ணுறாரு, வெளியிலையும் சிவனை பார்க்குறாருன்னு அர்த்தம். மான்மொழியோடு இருப்பார். அந்த மாதிரி தன்மையை இது குறிக்கிறது. அதை நாம் வணங்குவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எப்படி வணங்குவது என்று அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாருன்னு அர்த்தம். ஒரு வகுப்பு ஆசிரியர், 1ஆம் வகுப்பு ஆசிரியர், ஒரு 10 வருஷமாக 1ஆம் வகுப்பு பாடம் எடுக்கிறார்.
ஆ ஈன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் காலம்புற எழுந்தோடனே 1வது வகுப்புக்கு போனோன்னே ஒவ்வொரு தடவையும் 10 வருஷமாக 10 செட்டு அவர் தயார் பண்ணியிருக்காருன்னா 10 தடவையும் அதே சொல்லிட்டு இருப்பார். அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கக்கூடாது, அதை பார்த்து அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது, ஆனாவனாவே சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி ஆகிடும் அது. அதனால் அந்த மாதிரி புரிஞ்சுக்கக்கூடாது. அந்த மாதிரி புரிஞ்சுக்காமல் சிற்பங்களில் போடப்பட்டிருக்கிறது இறை உணர்வை சூட்டுவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.